மத்தேயு புஸ்தகம் 25. மனுஷகுமாரன் மறுநாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மனுஷகுமாரன் ஒரு நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருக்க வேண்டும். அவர் எந்த நாள்ல வருவாரும் தெரியாது, எந்த நாளையில வருவாரும் தெரியாது, எந்த நிமிஷத்துல வருவாரு, எந்த நேரத்துல வருவாருன்னு அவருக்கு தெரியாது. நம்ம வீட்டுக்கு ஒரு திருநாள் வரானா சொல்லிட்டா திருநாள் வருவான். எத்தனை பேர் விசுவாசிகள் சொல்லாம தான் திருட வருவான். சொல்லாம தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், எடுத்துக்கிட்டு போக முடியும். ஒருவேளை நாம சொல்லிட்டு வந்தா நம்ம வீட்டுக்கு இருப்போம்ல, எடுத்துக்கொள்ளுவோம். அதே தான் அவருக்கு வருவதற்கு நாம் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து ஒரு முழுமையான ஒரு மனிதனாக இருந்தால்தான் நாம் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தது அவருக்கு கீழ்ப்படிகளா இருந்தால்தான் நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க முடியும். அவருக்கு உண்மையாய் இருந்தால்தான் அவருக்கு நாம் கீழ்ப்படி நம்ம விழிப்புள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், நம்ம